வணக்கம். நான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க பேசலாம். யூடியூப் சேனல் மாலா செந்தில்குமார் பேசுகிறேங்க. மாலா ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன். நீங்களும் மாலா மாதிரி சந்தோஷமாக இருக்கீங்க நம்பிக்கையோட வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகுது. வீடியோ கம்பல்சரியாக போடவும் முடியல. போட்டால் வியூ போகவும் மாட்டேங்குது. என்னுடைய வீடியோவை எங்கள் வீட்டுக்காரர் ஒரே கலாய்க்குது. இவ்வளோ வீடியோ போடுற பிரயோஜனமே இல்லாத ஒரு வீடியோ போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்னங்க காமெடி பண்ணுறதெல்லாம் எனக்கு தெரியாது. நல்ல உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி வீடியோ கிடையாது. இது ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோஸ். அதே எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போயும் இன்ஃபர்மேஷன் பண்ண தான் வந்திருக்கேன். சரி, நம்ம டேரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். இன்றைக்கி எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, ஏற்கனவே நம்ம இந்த கேஸை கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது போட்டு கூட ஒரு 1.5 இயர் 1 இயர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ திருப்பி அதில் நான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறேன். கேஸை நம்ம பாத்திரம் எந்த அளவுக்கு நம்ம இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி வைக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ சின்ன பாத்திரமாக வைங்க, பெரிய பாத்திரம் வைக்காதீங்க. எங்கள் வீட்டில் ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, தாளிக்கிறதுக்கே குக்கரை கொண்டு வந்து வச்சுருவாங்க. குக்கர் ஹீட்டு ரொம்ப ஜாஸ்தி தேவைப்படும். ஆனால் தாளிப்பு கடாயை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஹீட்டும் கம்மியாக உங்களுக்கு இருக்கும், சீக்கிரமும் வேலை முடியும். கீரைகள் நம்ம வீட்டில் செய்யும் போது பருப்பு தனியாக வேக வச்சு எடுப்பாங்க. அப்புறமா திருப்பி கீரை, வெங்காயம், தக்காளி அதெல்லாம் போடுவாங்க. கீரை வேக வைக்கும் போது பருப்பு, கீரை, வெங்காயம், தக்காளி, உரிச்ச பூண்டு, பச்சை மிளகாய் ஒத்துக்கலைன்னா வெறும் மிளகாத்தூள் கூட தனி மிளகாத்தூள் போடலாம். தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு பச்சை மிளகாய் 2 கலந்துக்கலாம். ஏன்னா பச்சை மிளகாய் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும், அது கூட உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் புளியே இல்லாமல் குழம்பு வைக்கிறாங்க, அது டேஸ்ட்டாக இல்லை மிளகாக்கு. கொஞ்சம் புளி, உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயம், இது மொத்தத்தையும் நான் பருப்புலேயே போட்டுருவேன். பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊறிஇருக்கும். 3/4 மணி நேரம், அரை மணி நேரம் என்கிட்ட பருப்பு ஊறணும், தோரம் பருப்பு. அப்போது நீங்கள் இந்த எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னாக்கா 3 ப்ரெஷரில் உங்களுக்கு முடிஞ்சிடும். எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, பருப்பு முதல்ல போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கீரை, வெங்காயத்தை திருப்பி போட்டு வேக வைப்பாங்க. சில பேர் கீரைக்கு ப்ரெஷர் விட மாட்டாங்க. நான் பருப்பை சேர்த்து போடுறதுனால ப்ரெஷர் வச்சுருவேன். இப்போ என்கிட்ட குக்கர் பெரிய குக்கர் தான் இருக்குது. இப்போ தனியாக பருப்புக்கு தனியாக ஒரு இதெல்லாம் கிடையாது. அதனால் குக்கருக்குள்ளே அடங்குற மாதிரி ஒரு சின்ன பாத்திரமாக வச்சு அதில் ஏதாவது காய்கறி வேக போடணுன்னா கீரைக்கு உள்ள அந்த குக்கர் உள்ளேயே சின்ன பாத்திரம் மூடி போட்டு அது உள்ளே வச்சுட்டிங்கன்னா இந்த 4 ப்ரெஷரோட வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு. தனியாக நீங்கள் அதை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ தோசை, சப்பாத்தி எல்லாம் சுடுறீங்க அப்படின்னு சொன்னால் ஒரே ட்ரிப்பில் சுட்டு எடுத்துருங்க. ஒரு ஹாட் பேக் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அந்த ஹாட் பாக்ஸில் நீங்கள் சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைனா 2 தோசை வச்சுக்க பிள்ளைக்கு, 2 தோசை பொண்ணுக்கு. அப்புறமா திருப்பி ஒரு தடவை நீங்கள் சூடு பண்ண அந்த தவா அதிகமான ஹீட்டு தேவைப்படும் சூடு பண்ணுறதுக்கு. தோசைக்கல்லில் தண்ணி தெளிக்கிற பழக்கம் எனக்கே உண்டு. நீங்கள் தோசையில் எவ்வளோ தண்ணி தெளிக்கிறீங்களோ அது ஹீட்டை குறைச்சிக்கும். தீஞ்சு போனால் மட்டும், தோசைகள் தீஞ்சு போகும்போது மட்டும் அதை சிம் பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து நல்லா அந்த தோசை கரண்டி போட்டு தேய்ச்சி எடுத்துட்டு திருப்பி அந்த துணி போட்டு தேய்ப்போம் இல்லையா, துணி வச்சுக்கோங்க. நான் முன்னாடி என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், துணியில் உப்பு போட்டு வைப்பாங்க எங்கள் ஆயா. உப்பு போட்டு துணி மூட்டை கட்டி வச்சுருப்பாங்க. அது எனக்கு என்ன பண்ணும், துணி கழண்டி உப்பு கொட்டி போயிடும், தவாலே கொட்டி போயிடும். ஸோ அது மாதிரி இல்லாமல் வெறுமனே துணியை ஒரு மூட்டையாக கட்டி வச்சுருக்கேன். அப்படி உங்களுக்கு கட்ட தெரியல அப்படின்னா நான் கர்ச்சீஃப் மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. அந்த துணியை அந்த எண்ணெய் பசையோடு அந்த தவாவில் போட்டு வைங்க. தவா நாளைக்கு காலையில் தோசை ஊற்ற போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த தவாவில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு தவாவில் எண்ணெயை ஊற வைங்க. தோசை உங்களுக்கு எடுக்க ஈஸியாக வரும். அடிக்கடி ஹீட் பண்ணிகிட்டு இருந்தாக்கா உங்களுக்கு கேஸ் ஸ்டவ் அதிகமாக உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. பால் எந்த அளவுக்கு உங்களுக்கு காஃபிக்கு தேவையோ அந்த அளவுக்கு சூடு பண்ணிக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு, ஏன்னா அது சூடாக தான் குடிக்க வேண்டியிருக்கு, ஆய் குடிக்க முடியாது. காஃபி, டீ எல்லாம் உங்களுக்கு எப்போ தேவையோ எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் பாலை காசிக்கோங்க. தேவைப்படும் போது மட்டும் காசுங்க. முன்னக்கூட்டி காசி வச்சுட்டு சும்மா சூடு பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி சாதம் வேகும்போது நான் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் வேகாடுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா தண்ணி கொதித்து முக்கால் தான் வெந்திருக்கும், இன்னும் வெந்திருக்காது. எனக்கு நல்லா பதமாக வரணும் அப்படின்னு இறக்கி கீழே வச்சுருவேன். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடிடுவேன். மூடிட்டா கொஞ்சம் நேரம் கழித்து அந்த சாதம் வெந்துடும், அந்த தண்ணி சூட்டிலே வெந்துடும். இந்த சாதம் சீக்கிரமே நீங்கள் செலவு பண்ணிடணும். இப்படி இருந்தாக்கா இந்த சாதத்தை ரொம்ப நேரம் வைக்க முடியாது, தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். சீக்கிரமே செலவு பண்ணுறதுக்கு இருந்தால் மட்டும் இப்படி செய்யுங்க. அப்போ அதுவும் இல்லாமல் நேரம் இருந்தால் மட்டும் செய்யுங்க. அவசரத்துக்கு செய்யும் போது நீங்கள் அதை எடுத்து கீழே வச்சுட்டிங்கன்னா அது தண்ணியிலே சூட்லேயே வேகணும் அப்படின்னு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இல்லைங்களா. ஸோ சாதம் வைக்கும்போது முக்கால்வாசி வெந்திருந்தால் போதும், மீதி அந்த சூட்லேயே வெந்துடும். நான் ஸ்டவ்வில் இறக்கி வச்சுருவேன் டைம் இருக்கும்போது.
ஆனால் அது சாதத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். சில நேரங்கள் நீங்கள் ரொம்ப விட்டிங்கன்னா சாதம் அதிலே குழஞ்சிரும். ஓகேங்களா? இந்த மாதிரி நான் செய்கிறது வழக்கம். எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் பாத்திரம், எந்த அளவுக்கு தண்ணி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் பாத்திரம். பெரிய பாத்திரத்தில் கொஞ்சோண்டு தண்ணி அப்படிலாம் வைக்கக்கூடாது. ஒரே நேரத்தில் குடும்பத்தோடு எல்லாம் உட்காந்து சேர்ந்து சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். அது நமக்கும் கேஸுக்குமே. எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது உங்களுக்கு சூடு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, அடிக்கடி சூடு பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இதெல்லாம் இப்போதைக்கான ஒரு டிப்ஸ். இதுக்கப்புறமா ஏதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். வணக்கம், பாய்.